குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்க ரொம்பவே ஈஸி அண்ட் கிறிஸ்பியான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்துருக்கு. அதை 3 க்யூப்ஸாக கட் பண்ணி குக்கரில் போட்டுட்டு நான் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து தேவையான தண்ணி விட்டு ஒரு 3 விசில் போல் விட்டு எடுத்துக்கிறேன். இப்போது விசிலெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் அந்த பொட்டேட்டோவோட தோல் எல்லாத்தையும் நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து எல்லா பொட்டேட்டோவும் எடுத்துகிட்டு நம்ம கையால் மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மேஷ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டுட்டு தேவையான அளவு மிளகாய்த்தூள், உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அந்தளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து நான் ஒரிகனோ போட்டிருக்கேன், உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா வேணாம். அடுத்து உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சீஸ் எல்லாத்தையும் நான் க்யூபாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாவை இந்த மாதிரி கையால் திரட்டிட்டு நடுவில் சீஸ் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இந்த கன்சிஸ்டன்சி கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பாலை கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி ப்ரெட்டில் கோட் பண்ணி நல்லா மாவை டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 1 ஹவர் போல் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பால்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சூடான எண்ணெயில் மிதமான ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். ரொம்பவே டேஸ்ட் அண்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.